பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக கடவுள் இரக்கத்தை குறித்து நாம் தியானிக்கும்படிக்காய் ஒன்று கூடியிருக்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2:4. கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். கடவுள் எந்நாளிலும் தன் இரக்கத்தை நமக்கு மணிமுடியாக சூட்டி நம்மை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கின்றார். ஏனென்றால் கடவுள் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ, யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறாரோ அவர்களுக்கு இரக்கத்தையும் பரிவையும் காட்டக்கூடிய தெய்வமாயிருக்கின்றார். அதிகாலை வேளையில் தேடக்கூடிய மகளாய் நாம் இருக்கின்ற பொழுது புலம்பல் அதிகாரம் 3:22 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. இதோ அவருடைய இரக்கத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் நம் வாழ்க்கையில் பெரும்படிக்காய் அவருடைய திரு சமூகத்தில் நாம் வருகின்ற பொழுது கடவுள் அந்த இரக்கத்தை நம் வாழ்வில் தருகின்றார். இரக்கம் வேண்டி பர்த்திமேயு ஆண்டவரை அழைத்த பொழுது, தாவீதின் மகனே என் மீது இரக்கம் 1000 என்று கூவி அழைத்த பொழுது இரக்கம் காட்டிய தெய்வம். இதோ லோத்துவிற்கும் அவ்விதமாய் இரக்கம் காட்டிய தெய்வம் இன்றைய நாளிலும் கூட நமக்கும் அந்த இரக்கத்தை காண்பிக்கவே கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய திரு சமூகத்திலே அப்பா என் மீது இரக்கம் 1000 என்று சொல்லி நாங்கள் யாரிடம் செல்வோம்? நீரே எங்கள் இரக்கத்தின் பிரபு, இதோ இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டும் என்று சொல்கின்ற பொழுது, ஏனெனில் அவர் மீது அன்பு கூறுவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காட்டுகின்ற தெய்வம். இதோ இந்த மண்ணுலக வாழ்க்கையில் அவரை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் அவருடைய திரு சமூகத்தில் வருகின்ற பொழுது அவர் இரக்கமிகு இறைவனாய், நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாய், நம்மை தூக்கி சுமக்கின்ற தெய்வமாய் இருக்கின்றார். ஆகையால் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அவர் நம் மீது இரக்கம் காட்டுகின்றார். இந்த தவக்காலத்தின் வழியாக அந்த இரக்கம் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் அந்த இரக்கத்தை புதுப்பித்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற தெய்வீக சிந்தனையில் வாழ ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, நீர் மிகுந்த இரக்கமுடையவராயிருக்கின்றீர். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் அப்பாவுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழும்படிக்காய் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பாவுடைய இரக்கம் எந்நாளிலும் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் அப்பா நீர் காட்டியவர்களும் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.